தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே நூருல்லா ஷெரீஃப். நண்பர்களே, கிருபானந்த வாரியார் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நண்பர்களே, கிருபானந்த வாரியார் நடந்து செல்லும் வழியில் ஒரு கண்ணாடி துண்டு அவர் காலை பதம் பார்க்க தொடர்ச்சியாக 2 நாட்கள் வலி பொறுக்காமல் அவர் ஒரு மருத்துவரை சென்று பார்க்கின்றார். அந்த மருத்துவர் காலில் ஏற்பட்ட அந்த புண்ணை அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்ற வேண்டும், அதற்காக கவுண்டரில் பணம் கட்டுங்கள் என்று சொல்ல, கிருபானந்த வாரியார் என் காலில் இருக்கின்ற ஒரு புண்ணை அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்ற உனக்கு பணம் தர வேண்டுமா? அப்படியானால் எனக்கு இவ்வளவு அழகான ஒரு உடலையும் அதில் நடந்து செல்ல இவ்வளவு அழகான 2 கால்களை கொடுத்த முருகப்பெருமானுக்கல்லவா நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சட்டென்று அந்த மருத்துவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டிருக்கிற கிருபானந்த வாரியார் சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கின்ற முருகர் கோயிலுக்கு சென்று தொடர்ச்சியாக 41 நாட்கள் கோயிலை சுற்றி வலம் வருவதன் விளைவு அந்த புண் அறவே மறந்து விடுகிறது. ஆக கிருபானந்த வாரியார் முருகன் பெருமாளின் மீது வைத்த நம்பிக்கை அவருக்கு இந்த அற்புதமான ஒரு செயலை செய்து காட்டியது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆம் நண்பர்களே, நம் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை மிக மிக முக்கியம். ஃப்ளைட்டில் பயணம் செய்த அனைவருக்கும் தெரியும், ஃப்ளைட் டிக்கெட் வாங்கும் வரையோ அல்லது ஃப்ளைட்டில் ஏறும் வரையோ எதுவும் பேசாத ஏர் ஹோஸ்டர்கள் ஃப்ளைட் கிளம்பும் முன் நம்மை பார்த்து, இந்த விமான பயணத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம், இந்த விமானம் ஒருவேளை கடலிலோ அல்லது நீரிலோ விழுந்து விட்டால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள உங்கள் சீட்டுக்கு அடியில் லைஃப் ஜாக்கெட் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஆக இந்த விமானம் கீழே இறங்காது என்ற நம்பிக்கையில் தான் இன்று வரை விமானங்கள் பறந்து கொண்டே இருக்கின்றன. ஸோ நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கும் என்பது இதன் மூலம் அழகாக நிரூபிக்கப்படுகின்றது. ஸோ நண்பர்களே, மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும்போது ஒருவேளை இதை செய்திருந்தால் என்று நம் உள் உணர்வு சொல்லும் அல்லவா, அதுதான் நம்பிக்கை. அதே எண்ணத்தோடு தான் நான் தொடர்ச்சியாக ஃபேஸ்புக்கில் ஆர்ஜே ஷெரீஃபுடன் சில நிமிடங்கள் என்ற ஒரு சிறிய தொகுப்பினை தொடர்ச்சியாக 50வது எபிசோடில் வந்து நான் இன்று நின்று கொண்டிருக்கின்றேன். இதற்கு முழு காரணம் யார் என்றால், இதற்கு தொடர்ச்சியாக ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் மட்டும்தான். உங்கள் மீது நான் வைத்த நம்பிக்கை இன்று இது 50வது பாகமாக வந்திருக்கின்றது. ஆக இதை விரும்பி கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நல்லதொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறோம் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நூருல்லா ஷெரீஃப். அகநட்புடன் நன்றி, வணக்கம்.